கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நேம் ஆஃப் த காட். நம்முடைய தேவனுடைய நாமங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 4வது செய்தி. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தெய்வீக கூடாரமே, தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, கல்வாரி திருப்பீடமே, கரைபோக்கும் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரைபோக்கும் திருரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ வழியாக வாப்பு கொடுத்தோமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ வழியாக வாப்பு கொடுத்தோமையா, மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, ஈசோப்பினால் கழுவாம் இன்றே சுத்தமாவோம், ஈசோப்பினால் கழுவாம் இன்றே சுத்தமாவோம், உருகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயாவோம் திரு வார்த்தையினால், உருகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயாவோம் திரு வார்த்தையினால், மகிமை மகிமை மாட்சிமையே மாறா நேசருக்கே, அப்பா சமூகத்தேன் அப்பங்கள் நாங்கள் ஐயா, அப்பா சமூகத்தின் அப்பங்கள் நாங்கள் ஐயா, எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம், எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோம், மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம், உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா, ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா, அனல் முட்டி எரியவிடும், மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம், தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம், என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜபிக்கிறோம், என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜபிக்கிறோம், மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்திரையா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்திரையா, மகா பரிசுத்த கூடாரத்திற்குள் மகிமையில் நுழைந்து விட்டோம், மகா பரிசுத்த கூடாரத்திற்குள் மகிமையில் நுழைந்து விட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு இதாவே ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைசலார், லீலா அம்மாள் பிரைசலார். நம்ம தேவனுடைய நாமம் தொடர் செய்தியை தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். போன வாரம் என்ன தியானித்தோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா துதிக்கிறத குறித்து தியானிச்சோம். இன்னைக்கு யாவே யாவேங்கிற நாமத்தை தியானிக்க போகிறோம். இந்த நாமம் எப்ப வெளிப்படுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாத்ராகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். முதல் செய்தி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை நான் சர்வ வல்லமை உள்ள தேவனை வெளிப்படுத்தினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு
இவர்களுக்கு இந்த ஒரு நாமம் தன்னுடைய வல்லமை தேவையா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஒரு எக்ஸ்பான்ஷன், பலுகி பெருகும். அப்ப இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு அவங்களுக்கு அதான் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனா யாத்திராகமத்துக்கு வரும்போது ஐ ஆம் ஐ, நான் நானே வெளிப்படுத்துறாரு. இப்ப அடுத்த ஒரு நாமத்தை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 2வது வசனம். மேலும் தேவன் மோசையை நோக்கி, நான் யெகோவா. இந்த யெகோவாங்கிற நாமத்திற்கு ஸ்பெல்லிங் சொல்றேன். YAHWEH, யாவே. YAHWEH, யாவே. இந்த யாவேங்கிற நாமத்தை முதல் முறையாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எந்த சூழ்நிலை வெளிப்படுத்துகிறார் நம்ம தான் உங்களுக்கு காட்டணும். இப்ப மோசே பார்வோன்ட்ட போய் சொல்றோம், எங்க தேவன் யெகோவா தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருக்கு ஆராதனை செய்ய இஸ்ரவேலை விட்டுறணும்னு சொல்லி அவனுக்கு கோவம் வந்துச்சு. ஏன் நானே கடவுளப்பா, நீ என்ன இன்னொரு கடவுளை பேர சொல்லிட்டு வேலையை டபுள் ஆக்கிட்டான். இவ்வளவு நாளும் அவங்களுக்கு வைக்கோல் கொடுத்தான், வைக்கோல் அதை கட் பண்ணிட்டான். இப்ப அந்த மக்களுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. மோசைட்ட சொல்றாங்க, ஏயா நாங்கள் சும்மா இருந்தோம், உங்கள்கிட்ட கேட்டோமா, இங்க பாரு எங்களுடைய வாசனையை கெடுத்துப்பட்டியா அப்படின்னு சொல்றாங்க. இவர் மோசைக்கு கொஞ்சம் சோகமாயிட்டார். சோகமாகி ஆண்டவர்கிட்ட வர்றாரு. ஆண்டவரே என்ன பிரச்சனை ஆண்டவரே, உங்க பவருக்கு வர குறைஞ்சு போச்சா? என்ன சொன்னீங்களே ஆண்டவரே, அது குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் 1 வசனத்தில், அப்போது கர்த்தர் மோசேக்கு, நான் பார்வோனுக்கு செய்யவதை இப்பொழுது நீ காண்பாய், பலத்த கையை அவன் கண்டு போக விடுவான், உன்னை துரத்தி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் எனக்கு ஒரு ஸ்பெஷலான உன்னுடைய நாமத்தை காட்ட போறேன், யெகோவா. இந்த யெகோவா நாமத்துல நிறைய நாமங்களை அட்டாச் பண்ணிக்கலாம். சரியா? என்னென்ன நாமங்களை அட்டாச் பண்றது நம்ம பிறகு பார்க்க போயிடும். ஆனா இந்த யெகோவாங்கிற நாமம் 6828 தடவை வருது. 6828 தடவை இது வருது. சரி, யாத்திராகமம் 17வது அதிகாரத்துல இப்ப ஒரு அட்டாச்ட் ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டப்படுறேன். யெகோவா நிசி 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, இப்ப இந்த யெகோவாங்கிறது பிக்சட். அந்த யெகோவா நாமத்தோடு பின்னாடி சேர்க்கிறது நிசி. அடுத்து யெகோவா ஷம்மா அப்படின்னு நாமம் இருக்குது. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். போன தடவை வர்ஷிப், தேவனை தொழுது கொண்டார்கள் பார்த்தோம். ஆனா தேவனுக்கு என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு நம்ம மேல் உள்ள கடன், நமக்கு அவர் மேல் உள்ள கடன். இப்ப என்னுடைய ஆஸ்பத்திரியில் நான் வேலை பார்க்கிறேன், அது கடமை. எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது அது அவங்க கடமை. அதுபோல ஆண்டவருடைய கடமை இருக்கு, நம்முடைய கடமை இருக்கு. அவர் கடமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வெற்றியை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, இந்த கடமையில பொறுப்பு ஒன்று இருக்குது. அந்த பொறுப்புல ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியூட்டி, பொறுப்பு, இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இது கிடைக்காது. இப்ப நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், நாமத்தை தியானிக்கிறோம். இது நான் இதை ஒரு கடமையாக செய்கிறேன், டியூட்டி. இது என்மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்வாரு, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என்மேல் விழுந்த கடமை, நான் அதை செய்யலாம், எனக்கு ஐயோன்னு பவுல் சொல்லுவேன். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டி ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த டியூட்டியை நாம் செய்யணும். அந்த செய்யும் போது யெகோவாங்கிற தேவன் நம்மளை எப்படி இந்த வெற்றி நிசிங்கிறத கொடுப்பார். சரி, இப்ப இந்த பொறுப்புங்கிறதுல ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஆப்ஷன் நாங்க படிக்கும்போது இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினே கிடையாது, எங்க யோகத்துக்கு அது கிடையாது.
ஒரு கொஸ்டின் வரும். உதாரணத்துக்கு லங் ஆப்சஸ் அப்படின்னு. லங் ஆப்சஸ்ன்னு வந்துருச்சுன்னா நாங்கள் கடை எழுதணும். டெஃபினிஷன், காஸ், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஒரு 12 ஹெட்டிங்ஸ் இருக்குது. 12 ஹெட்டிங்ஸு எங்கள் படிச்சிருந்து கடை அந்த 12 ஹெட்டிங்கை கொடுத்தாலே பாஸ் கொடுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இது எங்களுக்கு கொடுத்த ஒரு கடமை. நாங்கள் படிக்கணும், படித்தா தான் டாக்டர் ஆக முடியும். ஆனால் அதில் ஆப்ஷன் கிடையாது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் எக்ஸ்ட்ராடினரி பை ஃபோர்ஸ் அப்படின்னு இதெல்லாமே நான் என்னுடைய சொந்தது கிடையாது. இந்த ஆதருடைய இதிலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராடினரி பை ஃபோர்ஸ் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். எக்ஸ்ட்ராடினரி ஃபோர்ஸ் இது நம்மிடத்திலிருந்து வரணும். எதற்காகனா, எகோவா நிசிங்கிற ஒருத்தர் நம்மளை அதை செய்து முடிக்க வைப்பார். சரி, இப்போ அடுத்த ஒரு வார்த்தை ஃப்ரீ கிஃப்ட். ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ, ஒரு சேலை வாங்கினா ஒரு பக்கெட் ஃப்ரீ. மினிஸ்டர் வீட்டு பக்கத்தில் ஓவர்பிரிட்ஜ் முன்னாடி ஒரு கடை இருக்கு. வெளியில் ஒரு பெரிய போர்டு இருக்கும், என்னெல்லாம் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அந்த போர்டை பார்த்துட்டு மக்களுக்கு ஒரு சபலை வரும், போய் ரூபாயை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இது ஃப்ரீ கிஃப்ட். இப்போ இந்த ஃப்ரீ கிஃப்ட்ல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டீங்கன்னா, கடமையை யெகோவா தேவனுக்கு நம்ம செய்ய 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 ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த நிசிங்கிற ஒரு சக்சஸை அவர் கொடுத்துருவார். சரி, இப்போ மோசே ஒரு டியூட்டியை செய்யணும். என்ன டியூட்டியை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு பிரச்சனை வருது. அமலேக்கு வந்து ரேமி தீவிலே இஸ்ரேலோடு யுத்தம் பண்ணினார்கள். வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வார் ஸ்டார்ட் ஆகும்போது மோசே யாரை கூப்பிடுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம் பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியருடன் யுத்தம் பண்ணு, நாளை நான் மலை உச்சிலே கொள்ளுடுறது. சரி, நீங்க வாசிச்சீங்கன்னா ஆழமா வாசிச்சா தான் புரியுங்க. நாளை காலையிலக்குள்ள யோசுவா நீ யுத்த புருஷர்களை தெரிந்து கொள்ளும். இப்போ நம்ம மிலிட்ரியில் அல்லது போலீஸில் செலெக்ஷன் சொல்லி ஒன்று இருக்கும். எங்கிட்ட கேட்டால் தெரியும். இந்த வாலிப பசங்க ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் ஓடுவாங்க. புதுசாக காலில் ஒரு வலி வரும். சார் உயிர் போகிறாப்புல வலிக்குது சார், இன்னும் 1 மாசத்துல நான் ஸ்போர்ட்ஸில் சேரணும், குவாலிஃபிகேஷன் ஆச்சு. நான் கேட்பேன், தம்பி நீ ரெகுலராக இந்த கேள்விக்கு எங்க சார் இப்போ தான் ஆரம்பித்தேன் சார். அப்போ அது என்ன நடக்குதுன்னா, அவன் புதுசாக ஓடும்போது அவன் காலை அடிக்க அடிக்க ஒரு ஃபோர்ஸ், அதுக்கு நியூட்டன்ஸ் தேர்ட்லால ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வரும். அது அவன் காலில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுக்கு நான் என்ன செய்வேன்னா, ஒரு எலிவேஷன் பண்ணி சில ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன், வலி குறைஞ்சிடும். அப்புறம் நான் சொல்லுவேன், இங்கே ஒரு நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஊசி போட்டுக்கும், ஒரு மாத்திரத்தை நல்லா சாப்பிட்டு அந்த மாத்திரை போட்டுக்கும், வலி தெரியாது, ஃபுல்லாக ஓடி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் தேவையாக இருக்குது. செலெக்ஷனுக்கு அப்புறம் வேற கதை. ஆனால் இங்கே ஓவர் நைட் யோசுவா யுத்த புருஷர்கள் ரெடி பண்ணணும். இங்கே யுத்தத்துக்கு ஆள் வந்தாச்சு. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவர்கள் மலை உச்சியில் ஏறினார்கள். இப்ப நமக்கு தெரிஞ்ச சம்பவம் என்னன்னா, கையை தூக்கிக்கிட்டே இருக்காரு, இஸ்ரேல் மக்கள் ஜெயிக்கிறாங்க. கையை கீழே போடும்போது அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க. இப்ப சப்போர்ட்டுக்கு 2 பேர் தேவை, 2 பேர் சப்போர்ட் வர்றாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப யார் யாரெல்லாம் நான் அந்த துதி பாடலை ஆரம்பிக்கும் போது லீலாமா இருந்தாங்க, ஆரோக்கியராஜ் இருந்தார். என் சத்தம் டோட்டல் அவுட். ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுறேன். அது முடிக்கிறதுக்குள்ள என் தொண்டைய அப்பான்னு ஆகிப்போச்சு. காரணம், சாத்தான் இந்த செய்தியை கேட்க விட மாட்டான். ஆனால் உங்களில் ஒரு சிலர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த சப்போர்ட், டாக்டர் சத்தம் ஒழுங்காக இருக்கணும், இந்த மெசேஜ் ஒரு 8 மணி வரை அந்த செய்தி சொல்கிற வரை அதுக்கப்புறமும் வேணும். அப்போ இதுதான் சப்போர்ட். இந்த சப்போர்ட் இருக்கும்போது
அந்த ஜெயத்தை பார்க்க முடியாது. யோசுவா அமலேக்கியரையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கனாலே முடியெடுத்தான். யோசுவா எங்க இருக்காரு அப்படின்னா வார்ல இருக்காரு. ஆனா பேக் சைட்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி ஆண்டவர் பேசுறாரு. இதை நினைவு பொருள் புஸ்தகத்தில் எழுதி மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். யெகோவா நிசிங்கிற பெயர் ஜெயத்தை கொடுக்கிற ஒரு பெயர். சரி, இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இதே போல ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுமா? நெகேமியா எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா முதல் அதிகாரத்தில் 5வது வசனம். நெகேமியா 1:5. பக்கம் 603. இந்த நெகேமியா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரண்மனையில் சுகமா இருக்கார். அவருக்கு வேலை ஒண்ணுதான், பானை பாத்திரக்காரர். ராஜா என்ன சாப்பிடுவாரோ அது இவர் டேஸ்ட் பண்ணி இவருக்கு ஒன்று செய்யலாம், ராஜா கொடுக்கணும். ராஜா முன்னாடி நிற்கணும், சோகம் வரக்கூடாது, ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். அதுதான் இவருடைய ஒரே வேலை. இப்போ அவருக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமிலே அலங்கம் இடிக்கப்பட்டுச்சு, எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, வாசல் எல்லாம் இடிக்கப்பட்டுச்சு. இந்த நியூஸ் வந்த உடனே இதை ஆண்டவர் அவரை ஒரு டிஸ்டர்ப் பண்றாருங்க. இப்ப நமக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடந்தா கூப்பிட்டு எல்லாரும், மச்சான் தெரியுமா இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு தான் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு, உனக்கு தெரியுமான்ட்டு ஊதிட்டு, அது இயற்கை. ஆனா ஒரு சோகமான ஒரு காரியம் நடந்தான்னா உங்க முகத்துல தெரியும், அப்படி ஒரு டிப்ரெஷன் தெரியும். காரணம் என்ன? இது ஆண்டவர் செய்கிறார். வாசிப்போமா? நெகேமியா 1:5. இப்ப இவர் ஒரு ஊழியத்துக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு கடமையை கொடுக்கிறார், பொறுப்பை கொடுக்கிறார். கடமை பொறுப்பு உனக்கு நான் தர்றேன், உன்னை ராஜா முன்னாடி வச்சது ராஜ சாப்பாடு சாப்பிட்டுட்டு மேன்மையா இருக்கிறதுக்கு அல்ல, நான் உனக்கு யெகோவா நிசிங்கிற பேரை கொடுத்து உன்னை மகிழ்விக்க போகிறேன். பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தாவே, யெகோவா தேவன் தான் இப்ப மேல பார்க்கிறார், பரலோகத்துல பார்க்கிறார். உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. இது எல்லாத்தையும் நம்ம தியானிச்சிட்டோம். இப்ப அங்க பார்க்க கிடையாது. என்னன்னா இந்த யெகோவாங்கிற தேவனுக்குள்ள இவ்வளவு காரியங்கள் பேக்டா இருக்குது, ஒரு பேக்கேஜ். இப்ப ராஜாட்ட போய் நிற்கிறார். ராஜா முகத்தை பார்த்துக்கிட்டு சொல்றாரு, எப்பா நீ எப்ப இப்படி சோகம் இருக்க மாட்டியே, உனக்கு என்ன பிரச்சனை? மேட்டர் சொல்றாரு. சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனத்துல உங்களுக்கு வாசிக்கிறேன். இப்ப ஆண்டோட்ட என்ன ஒரு ஜெபிக்கிறார் பாத்தீங்கன்னா, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உங்களுடைய பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உங்களுடைய ஆடியாரும் இந்த ஜனங்கள் இவர்கள் தானே. இந்த இஸ்ரேல் மக்கள் எங்க இருக்காங்க? எருசலேம்ல இருக்காங்க. இவர் ராஜா இருக்கார். இந்த ஜனங்கள் இப்படி ஒரு பாடுகள் வழியா போறாங்களே ஆண்டவர்ன்ட்டு இங்க இருந்து ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறார். அந்த ஜெபிக்கும் போது ஆண்டோடைய எப்படி அவர் ஒரு 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 கிருபையை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டாவது அதிகாரம் 8வது வசனம், ஒரு கடிதத்தை கொடுக்கணும், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்தபடினால் ராஜா. இப்ப வனத்துல இருந்து மரங்கள் எல்லாம் ஆண்டவரே ராஜாவே ஒரு கைடு லெட்டர் கொடுக்கிறாரு, சாங்ஷன் ஆயிரு. இப்ப ஸ்டெப்பா இந்த ஜெயத்தை கொடுக்கிறாரு ஆண்டவர். ஒரே நாள்ல கிடைக்காது, ஒரே நாள்ல கிடைக்க வைக்கிறாரு. அது யாரா இருந்தாலும் அப்படித்தான், மோசையா இருந்தாலும் சரி, நெகேமியா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஒரு பாதையில கொண்டு போவார். அந்த பாதையில உன்னுடைய பொறுப்பு நீ இருக்கா, அந்த பொறுப்பு உனக்கு இருந்தா தான் ஆண்டவரால வெற்றியை கொடுக்கணும். பொறுப்பெல்லாம் இல்லாதபடி இஷ்டத்துக்கு வாழ்ந்தா சான்ஸே கிடையாது. முதல் குறிப்பு நான் உங்களுக்கு காமிச்சேன். 2வது குறிப்பு 2வது அதிகாரம் 8வது வசனத்துல அந்த பொறுப்பு இருக்கும்போது தேவனுடைய கடமையை பார்க்கணும்.
சரி, 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியா 4:9. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனாகிய நோக்கி ஜெபம் பண்ணி அவள் நிமித்தம் இரவும் பகலும் ஜெபம். இந்த ஜெபத்திற்கு ஈக்குவலாக கிடையாது. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஊழியம் வேற, ஜெபம் வேற. ஜெபத்தையும் ஊழியத்தையும் பிரிக்க முடியாது. காலையில் எந்திரிச்சா பாத்திரமெல்லாம் போயிட்டு முகத்தை கழுவிட்டு ஃபர்ஸ்ட் முழங்கால் போடுங்க, ஆண்டவர் துதிங்க. எவ்வளவு நேரம் ஜெபிக்குங்கிறத டிஸ்டன்ஸ்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டோம். ஒரு சொல்லுவாங்க, நான் 2 மணி நேரம் முழங்காலிலேயே நின்று ஓப்பா சந்தோஷம்ப்பா. ஆண்டவர் வந்து ஸ்டாப்லாம் வச்சிருப்பாரு, டிக் அடிப்பாரு. கண்டி போய் ஓடியெல்லாம் வரக்கூடாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் முக்கியமானது. பாருங்க, எங்கள் தேவனை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்திற்குள்ள என்ன இருக்கும்? துதி இருக்கும். ஜெபத்துக்குள்ள துதி. அந்த ஜெபத்துக்குள்ள துதி இருக்கிறது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். 4வது அதிகாரம் 14வது வசனத்தை காட்டுறேன். 4:14. இப்ப ஆண்டோடைய குணாதிசயங்களை எல்லாம் பார்க்கிறார் பாருங்க. அதை நீங்கள் பயப்படாதிருங்கள். பயம் வருமா? வரும். எப்படி பயப்படாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய எல்லா வல்லமைகளையும் 1, 2, 3, 4, 5 நான் வரிசையை வாசிக்கிறேன், நம்பர் போடுறதை நீங்க போட்டுக்கோங்க. பயப்படாதுங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து. இப்ப இந்த பயங்கரம் வர்றதுக்கு முன்னாடி நினைப்பு உங்களுடைய தேவனுடைய வல்லமையை குறித்திருக்கணும். நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று. இப்படி நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்? என்னுடைய ஜெபத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். நான் ஜெபிக்கும் போது இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்காம இருக்கவே மாட்டேன். ஏன் இஸ்ரேல் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என் மேல் விழுந்த கடமையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாது. சரி, இந்த ஜெபத்துல சேரது துதி. 4வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தரை துதித்தார்கள். ஜெபத்திற்குள்ள இருக்கிறது என்னன்னா துதி. ஜெபத்தையும் துதியும் நீங்க பிரிக்கவே முடியாது. நீங்க நான் டெய்லி செய்தி சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் துதித்து பாடுங்க. துதித்து பாடும்போது, தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தவிட்டாத பாக்கியமே. துதிக்கும் போது அவனுடைய கிருபை அப்படி இறங்கி 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 வரும். சரி, இந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிறத அடுத்த ஸ்டெப் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஆண்டவர் ஒரு சிக்ஷையை கொடுப்பார் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். சிக்ஷை அது என்னன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்ப இந்த உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்காங்க. எடுத்துக்கொள்ளுமா? ஆமோஸ் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 1065. மூணாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ரைட், வெரி குட். அவள்தான் இருக்கணும். இப்போ நான் என்ன காட்ட போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் அவங்கள ஒரு பாதை வச்சிருக்கிறார். பாதையில் போயிட்டு இருக்கிறோம். ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பின்படி நம்ம வாழும் பொழுது, இஸ்ரேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்திலிருந்து வர பண்ணி முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாக சொன்ன வார்த்தையை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சத்திற்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்கள் எல்லா அக்கிரமத்தின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன்.
இந்த ஆரோக்கிய பிரதரை குறித்து அவரே எனக்கு சொன்ன சாட்சி. ஒரு தடவை ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு. அந்த ஸ்ட்ரோக் வந்ததுல இருந்து இப்ப எந்த அளவு அவருக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காரு. இதுதாங்க ஆண்டவர் சிக்ஷை கொடுப்பாரு, அந்த தூக்கி விட்டுறாரு. சிக்ஷையை கொடுப்பாரு, அந்த தண்டிப்பேன். பாருங்க, ஏன் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் தெரியாது, எனக்கு தெரியாது. ஒருவேளை என் அம்மாவை ஜபமா இருக்கலாம், என்னுடைய பாட்டியோடைய ஜபமா இருக்கலாம், அவர் தெரிந்து கொண்டதா இருக்கலாம். ஆனா தெரிந்து கொண்டார். ஆனா ஏன் நம்மளை, அதாவது மனுஷர்களை தெரிந்து கொண்டார் கேட்டீங்கன்னா, நம்பர் 1, தேவன் சாயில நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம். தேவ சாயில நம்மளை உண்டாக்கி நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து நம்மளை ஒரு அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகிய நம்மளை கொண்டாந்து ஒரு கடமையை எதிர்பார்க்கிறார். அது என்ன கடமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாமத்துக்குள்ள நம்ம ஃபிட் ஆயிரும். யெகோவா நாமத்துக்குள்ள நம்மளை கொண்டாந்து நமக்கு கடமையை கொடுத்து பொறுப்பு கொடுத்து நிசிங்களை ஜெயிக்கிறவரை அவர் நம்மளை கொண்டு வரும். இதுதான் பாதை. இந்த பாதையை மாற்றவே முடியாது. இதை யார் தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்துல அடிமையா இருந்த மக்கள் தான் ஆண்டவர் சிலர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டுதான் ஒரு பாதையில கொண்டு வருகிறார். சரி, இப்ப ஒரு காலத்துல இந்த உலகம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, வேணா எழுதிக்கோங்க. வித்தவுட் ஃபார்ம் அண்ட் வாய்ட், ஃபார்ம் FORM, ஃபார்ம் வாய்ட் VOID. அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ள நம்ம ஒரு ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஒரு கூத்தாடிய புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்போம், அப்படி டிக் 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 டிக். அப்புறம் அந்த சரீரத்திற்கு ஒரு கை வரும், ஒரு கால் வரும், ஒரு ஃபார்ம் வரும். அது என்ன செக்ஸு, அது என்ன அறிவு, அது என்ன கலர், எல்லாம் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை இந்த உலகத்துல எனக்கு ஊழியர் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சார் பிறக்கும் போதே தாயுடைய கர்ப்பத்திலே சில காரியங்களை உண்டு பண்ணி தான் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அதனாலதான் எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தோம். அப்படி இருந்த நம்மளை என்ன செய்யறார் ஆண்டவர் பூமிக்கு கொண்டு வந்து அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடமையை முடிக்க வைக்கிறார் ஜெயிக்கிறதுக்கு. இப்ப நெகேமியா நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். 5வது குறிப்பு, 6வது அதிகாரம் 15வது வசனம், 6:15. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள் கட்டப்பட்டு 16வது வசனத்துல, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட பொழுது, எங்கள் சுற்றுப்புறத்தார புறஜாதியர் அனைவரும் அதை கண்ட பொழுது மிகவும் நீப்பட்டு இந்த கிரியை எங்கள் தேவனால் கூட்டி வந்து அறிந்தார். நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்காரு, அது ஜெயமாக முடிக்கிறது அவர் வேலை. யெகோவா நிசி, யெகோவா நாமத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யெகோவா நிசிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா வெற்றி, அந்த நிசிக்குள்ள வெற்றி. இங்க நெகேமியாவுக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறார். என்ன பாரத்தை கொடுக்கிறாரு? நீ போய் அதை கட்டணும். இவர் எங்க இருக்காரு? ராஜா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காரு, ஏர் கண்டிஷன் ரூம்ல மாதிரி. ஆனா இப்ப அங்கிருந்து அவர் வந்து இந்த காரியத்தை செய்யணும். செய்து முடித்துட்டு 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த கிரியை எங்கள் தேவனால் கூடி வந்தது. அது எங்கள் தேவன். துதி கன மகிமை நம்ம எப்பயுமே அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு புறஜாதியார் ஒருத்தர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அவங்க கடவுள் பெரிய சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு பெரிய நடலா இருக்கும். இப்ப நான் என் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி வாங்கி கொடுத்தா அந்த துதி கன மகிமை அவங்க கடவுளுக்கு போகும். ஒரு கான்ட்ரவர்ஷியலான பாயிண்ட். இதில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது ரொம்ப யோசிப்பேன். சரி, அதை புரியுது, நான் அதில் டீட்டெயிலாக போக போகிறது கிடையாது. சரி, இப்போ அந்த பாதையில் போகிறோம். நெகேமியா ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமானதில் இருக்குது. சாத்தான் எவ்வளோக்கு எவ்வளோ அவரை நெருக்க முடியுமோ நெருக்கி 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 இந்த வேலையை விட்டு நிப்பாட்டுறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் அவர் துதிக்கிறாரு. அதனால அவருக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தில், பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய
ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசனப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. நம்முடைய ஆண்டவருக்கு இது பரிசுத்தமான நாள். எல்லா நாளும் தாங்க பரிசுத்தமான நாள். ஆனா ஜெயத்தை கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா, நிசிங்கிற தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துறாரு. அதனால அந்த நாமத்தை எப்படி பார்க்கறோம்னா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆவியிலிருந்து வருகிற ஒரு சந்தோஷம். ரெண்டு வகையான சந்தோஷம். ருட்டீனா சில காரியங்கள் நமக்கு கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நல்லா இருக்கு, பரவாயில்ல, இன்னைக்கு பிடிச்சிருச்சு. நான் இந்த நாளை பிடிக்கும்போது சந்தோஷமா முடிப்பேன். ஏன்னா இதெல்லாமே இங்க உள்ள வந்து சில காரியங்கள் நான் ஆவியானவர் சொல்ல எழுதி இதை நம்மளுக்கு டெலிவரி பண்ணியாச்சு. ஆனா ஒரு சில ஸ்பெஷலான ஒரு இது கிடைக்கும். அது எப்படி இருக்குன்னா, அது ஆவியில கிடைக்கிற ஒரு காரியம். சரி, ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 வசனம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அநேகர் மேல பிரியமா இல்லைங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரில் தேவன் பிரியமாய் இருந்தது. இஸ்ரேல் மக்கள் தான் சந்தேகம் இல்லை. ஆனா ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார். இவனை நம்பி நான் ஒரு வேலையை கொடுத்தேன், செய்யவே இல்லை. என்ன ஏமாத்தலாம், ஆண்டவர் ஏமாத்த முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமும் 6வது அதிகாரம் 5வது வசனத்தெல்லாம் பார்க்க போறோம். யாத்ராகமும் 6:5. நான் உங்களுக்கு செய்தி இங்கே தான் ஆரம்பித்தேன், 2வது வசனத்தில் ஆரம்பித்தேன். நான் யெகோவா சர்வ வல்லமையின் தேவன்கிறது பழைய நாமம். ஆபிரகாமுக்கு தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினாலே வெளிப்படுத்திட்டு ஒரு உடன்படிக்கை சொல்றார். அவர்களுக்கு கொடுப்பேன் என்கிற தேசத்தை அதை ஏற்படுத்தி இருக்கிறேன். 5வது வசனம், நான் எகிப்துடைய அடிமைத்தனத்தையும் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கை நினைத்தேன். எல்லாத்தையும் நான் நீக்கி விடுவேன். இதெல்லாம் ஏன் பொறுப்பு, இதெல்லாம் ஏன் பொறுப்பு. ஆனா உனக்கு நான் ஒரு வேலையை கொடுத்தேன். அந்த வேலையை நீ எப்படி செய்யற, சின்சியரா செய்யறையா, ஏமாத்துறை. இது ஆண்டவர் பார்ப்போம். எல்லாரும் ஏமாத்தலாம், அந்த ஆண்டவரை ஏமாத்தவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எசாயா 60வது அதிகாரம் 14வது வசனம். எசாயா 60:14. உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பர்த்தம், இது உன்னை நித்திய மாட்சியாகும், தலைமுறையும் மகிழ்ச்சியாக வைப்பேன். தலைமுறை நித்திய மாட்சி இதெல்லாம் நான் வைப்பேன். ஆனா நீ எனக்காக எப்படி ஊழியத்தை செய்ய, இருதயத்துல இருந்து செய்யறையா, மேலாப்பட செய்யறையா, ஊழியத்தை செய்யறையா. இதுதான் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, ஆழமா பார்க்கிறாரு. அந்த ஆழத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்திய மகிமையை கொடுப்பார். அந்த மகிமையை எப்படி கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிட்டு நம்ம அதை முடிக்க போகிறோம். எசேக்கியேல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், 48வது அதிகாரம் 35வது வசனத்துல, அது முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்று பேர். யெகோவா அதே ஷம்மா, அதே யெகோவா ஷம்மா. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். எப்ப கூட இருப்பார்? நாம தம்ம புரிந்து கொள்கிறோம். நமக்கு ஒரு கடமையை கொடுக்கிறார், பொறுப்பை கொடுக்கிறார். அதை நம்ம செய்து வெற்றிகரமாக முடிக்கும் போது ஜெபிச்சு பிடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா. யெகோவா நிசி என்கிற நாமத்தோடு எங்களுடைய ஓட்டத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, கடமை எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர் ஐயா. பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இம்மட்டும் உதவனை எப்படி சரி உம்மை துதிக்கிறோம் ஐயா. இனிமே எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.